என் அன்பு தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் எளிதில் உணரலாம். முக்கியமாக இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய வாழ்வை போராட்டங்களும் நடத்தும் இளையவர்களுக்கு வழிநடத்துவதற்கு இக்குறள்களின் பொருளும் கதையும் உதவும் என்பதை நாம் அறியலாம். தற்போது அவர் எழுதிய அழுக்காராமை அதிகாரத்தில் குறள் 5 எண்ணிக்கைப்படி இது 165ஆம் குறள். குறள் என்னவென்றால், அழுக்கார் உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் அழுக்காயும் கேடு என்பது. இதன் பொருள் என்னவென்றால், பொறாமை உடையவருக்கு தீமை தர பகைவர் வேண்டியதில்லை, பொறாமையே போதும். கதையை பார்ப்போம். கற்பகம் மகள் நந்தினிக்கு அனுப்பிய தீபாவளி பட்டுப்புடவை, மாப்பிள்ளை நடராஜனுக்கு அனுப்பிய சரிகை வேஷ்டி ஷர்ட் நடராஜனுக்கு பிரச்சனையாகிவிட்டது. நடராஜன் தாய் ராஜம் தன் மகள் சுந்தரிக்கும் இதே மாதிரி சீர் செய்ய நடராஜனிடம் சொன்னதால் வந்தது வினை. நடராஜன் ஒரு பிரைவேட் கம்பெனியின் உதவி மேனேஜர் என 7-8 வருடமாக உழைத்து வேலை செய்கிறார். தமைக்கு சுந்தரிக்கு திருமணமாகி 10 வருடமாகிறது. ஆனால் சுந்தரிக்கு கற்பகம் அனுப்பிய சீருக்கு போட்டியாக தன் மகளுக்கும் செய்ய வேண்டும் என்று ராஜம் கட்டாயப்படுத்தினால், இந்த மாதிரி திருமணமாகி 2 வருடத்தில் நந்தினி பெற்றோர் செய்வதையெல்லாம் தன் மகள் சுந்தரிக்கும் செய்ய சொல்லி வற்புறுத்துவதால் நந்தினி நடராஜனுக்கு செலவு, நிம்மதி குறைவு. திருமணமாகி 2 வருடமாகியும் குழந்தை செல்வம் இல்லாததால் இந்த தீபாவளி போனஸ் பெற்று கோயில்களுக்கு செல்ல நந்தினியும் அவர் கணவனும் திட்டமிட்டிருந்தனர். அது கேன்சல் ஆனது. நந்தினி பெற்றோர் மிடில் கிளாஸ் தான். இந்த அதிக செலவால் அது கேன்சல் ஆனது. ஒரே மகள் என்பதால் நந்தினி பெற்றோர் தேவை காலம் அறிந்து கொடுத்து நந்தினி தம்பதியினர் மகிழ்வாக இருக்க விரும்பினர். ராஜம் இப்படி செய்வது அவர்களுக்கு தெரியாது. குடும்ப மதிப்பு, கற்பகம், சுந்தரி குடும்பங்கள் இரண்டிலும் கெட்டுவிடும் என்று மறைத்தனர். நடராஜன் பதவி உயர்வு பெற்று வெளியே சுற்றி வேலை செய்ய வேண்டிய சூழல் வந்ததால் நந்தினியின் தந்தை தன் பொறுப்பில் இஎம்ஐ கட்டி ஒரு 2 சக்கர வாகனம் வாங்கி தந்தார். அடுத்த 2 மாதங்களில் சுந்தரியின் கணவன் மதுசூதனன் வேலை உயர்வு பெற்ற போது ராஜம் கட்டாயப்படுத்தி மருமகனுக்கும் 2 சக்கர வாகனம் வாங்கித்தர செய்தார். கிடைத்த அதிக சம்பளம் இதற்கு போயிற்று. நந்தினியின் தந்தை சுகவீனமாகி நண்பன் நடத்திய கார்ப்பரேட் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று தேர்ந்தார். நண்பன் நடத்தியதால் அவருடைய செலவுகள் இதில் குறைவுதான். ராஜ்யத்திற்கு சர்க்கரை அதிகமாகி எல்லாம் மன சிந்தைகளால் தான் சிரமப்பட குடும்ப மருத்துவரை விட்டு தானும் பெரிய பந்தா ஹாஸ்பிட்டல் மருத்துவம் பெற அதிகம் சிரமப்படுவதை போல செய்ய நந்தினி நடராஜனிடம் சொல்லி ஏற்பாடு செய்தால் பல ஆயிரங்கள் செலவு. நடராஜன் தன் வருவாய் போதாமல் பேங்க் கடன், ஆபீஸ் கடன் என ராஜ்யத்தின் இம்மாதிரி பல செயல்களால் வாங்க வேண்டி வந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் நந்தினி இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் தர வேண்டாம் என்று பெற்றோரிடம் சொல்லும் அளவு நிலைமை கடுமையாகிவிட்டது. சுந்தரியும் அவள் கணவன் மதுசூதனும் ராஜ்யத்தின் இந்த போட்டி, பொறாமை மனப்பான்மை நன்கு பயன்படுத்திக் கொண்டனர். ஒருமுறை மன உளைச்சலுடன் நடராஜன் தன் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்தாக பணம் புரட்ட முடியவில்லை. நந்தினியின் பெற்றோர் சமீபத்தில் ஒரு வீட்டு மனை வாங்கி பேங்க் லோன் மூலம் வீடு கட்டிக் கொண்டிருந்தால் அவர்களும் சிரமப்பட்டனர். ராஜம் பொறுக்க முடியாமல் சுந்தரியை உதவிக்கு அணுக தன்னிடம் ஒன்றும் தருவதற்கில்லை என்று கையை விரித்து விட்டால், மதுசூதனன் நண்பர் சகவாசம், சீட்டு சுகவாசம், மது என்று பணத்தை விரயம் செய்தது அவருடைய ஆரோக்கியத்தை பாதித்தது. இதனால் அவருடைய
தொழிலும் அவரை விட்டு போகும் சூழ்நிலையும் வந்து கொண்டிருந்தது. இதை அறிந்த ராஜம் தன் மருமகள் போல மகள் சுகமாக வாழ நினைத்தது. இப்போது நடராஜன் பாதிக்கப்பட்ட போது உறவு இல்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிர்ச்சியால் சர்க்கரை அதிகமாக, இம்முறை அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் செல்வேன் என்று சென்றார். நந்தினியின் பெற்றோர் முயன்று நடராஜனை காப்பாற்றினர். ராஜம் தன் செயல்களை திருத்தி நந்தினி நடராஜன் மேல் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் குடும்ப வாழ்வு அமைதியாகவும் பழமையுடனும் செல்ல ஆரம்பித்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நமக்கு தேவையானதை ஆடம்பரம் இல்லாமல் நாமே பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய சாதனை. நம் தேவைகளை மற்றவர் பார்த்து அமைத்துக் கொள்வது, அவர்களை பார்த்து பொறாமைப்படுவது எல்லாம் கொடுப்பவர் பெறுபவர் மனநிலை பாதிக்க அதிக வாய்ப்புள்ளது. எதிர்கால வாழ்வில், அன்றாட வாழ்வில் பல இதனால் பொய்த்து போகும். இதிலேயே வள்ளுவர் இக்குறளில் வலியுறுத்துகிறார். இன்றைய அன்றாட வாழ்வில் இம்மாதிரி சூழ்நிலைகள் பலவற்றை நாம் சந்தித்து வருகிறோம். அதனால் இக்குறளின் கருத்தை நாம் சிந்திப்போம். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கருத்துடன், பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். இக்கதைக்கு பயன்படுத்திய வலைத்தளம் படங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனங்கவர் முருகன் நல்லால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.